ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளால் இது பண்ண முடியுது முடியலை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிற தருணங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு கஷ்டங்களோ வர்றப்போ நம்மளால் என்ன மாதிரி சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருந்துச்சு. அதனால் அதை நம்ம இது பண்ணோன்னாலே கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் முடியுது முடியலை அப்படிங்கிறத தாண்டி சரியான இதில் நம்ம நோக்கத்தில் நம்மளால் இது பண்ண முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம், சரி பண்ணோன்னாலே எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சேமிப்பு இருக்கணும். சேமிப்பு இருந்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக என்ன முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட கொஞ்சம் ஆறுதல் சொன்னேன். ஏன்னா அவர் ரொம்ப மனசு கவலைப்படுற நேரத்துலையோ ஒரு சில இதுலேயோ அவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சுல்ல, நம்மளுக்கு இது இது எந்தெந்த மாதிரி என்ன சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போங்க, நீங்கள் ஒன்றும் அதையெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, நம்ம கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், நீங்கள் அதுக்காக எதுக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்தது நம்ம எதையுமே முயற்சி பண்ணணுங்கிறத தாண்டி நீ எனக்கு இந்த சப்போர்ட்டிவாக அந்த வார்த்தைகள் சொல்கிறதேங்கிறதே போதும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் சப்போர்ட்டிவான விஷயங்கள் கிடைக்கிறது தான் இந்த காலத்தில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தோத்துட்டாலோ இல்லை நம்மளுக்கு மனசு கஷ்டப்பட்டாலோ பண்ணாலோ செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. அதனால அதை தான் நம்ம நான் இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம், இதுக்காக நீங்கள் இன்னும் மனசு இது பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னோடனே, சரி சரி விடு பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு லேசாகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மனசு மாறினார். முன்னெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடந்துக்கிற விதங்கள்லாம் இருக்கும். இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் இது நாள் வரைக்குமே அவர் என் பேச்சை ஒரு 7-8 வருஷமாகவே கேட்க மாட்டார். இப்போ ஒரு வருஷமாக அவங்க அக்கா தங்கச்சிங்களை பற்றியோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களை பற்றியோ எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருப்பேன், நீங்கள் கொஞ்சம் சமத்தாக இருக்கணுங்க, நம்ம நம்மள்ட்ட பணம் இருந்தால் தான் இது பண்ண முடியும், யாரும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னோடனே, அதில் இடையில அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போணுச்சு. அப்போ யாருமே அவங்க அக்கா தங்கச்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கல, நான் மட்டும்தான் சப்போர்ட்டிவாக நின்று பண்ணேன். அதனால் அவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம ஒய்ஃபு சொன்னது உண்மை தான், இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அக்கா தங்கச்சிங்களோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுலேயும் சப்போர்ட்டிவ் இல்லை, அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்ம தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலயே அவர் என்னன்னா, சரி நீ இது பண்ணுறியா, அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன இதாகுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓரளவு கரெக்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக அமைஞ்சிடும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிற விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த ஒரு விஷயத்த இது பண்ண முடியுமா, இதை செய்ய முடியுமா, அதை பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். அதுக்கான ஒரு இதை தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கரெக்டான ஒரு வேலை கொண்டுட்டு போக முடியுதாங்கிறத தான் நம்ம பார்க்கணும், பண்ணணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை
நம்ம யோசிக்கிறதுனாலயோ, பண்ணுறதுனாலயோ எதையுமே வந்து நம்ம மாத்த போறது கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்தடுத்த இத நோக்கி போனோம்னா, கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ் ஆகலாம். அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் இது பண்ணிட்டேன். சரி நம்ம அதுக்காக வந்து எதிரிகளா வந்து யாரையும் நம்ம பாதிக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்கள பத்தி தெரியுதா, அதுலேருந்து நம்ம ஒதுங்கிக்கங்க. அவ்வளோதான் உங்கள்ட்ட நான் சொல்றது. அவங்களோட பேசாம பண்ணாம இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல. அவங்க கிட்ட நம்ம பர்சனல் விஷயங்கள நீங்க சொல்லாம இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஆமா அதுவும் உண்மதான். நான் வந்து பர்சனல் விஷயங்கள வந்து சொல்லணுங்கிறது கிடையாது அப்படின்னோனே, சரி, சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இனிமே